வேளாங்கண்ணி நாகூர் டூர் போகிறப்போ இந்த நாகூர் பிரியாணியை தேடி தேடி சாப்பிட்றவங்க பல பேர். ஓலைக்கூடக்குள்ளே சுட சுட இருக்க அந்த பிரியாணியோட மணத்தையும் சுவையும் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க. அந்த பிரியாணியை அதே டேஸ்ட் அதே ஃப்ளேவரோட வீட்லேயும் நம்ம செய்யலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது இறாலில் தான் செய்கிறேன். இதை நீங்கள் சிக்கன் இல்லை மட்டன்லேயும் செய்யலாம். அதே ஃப்ளேவர் அதே டேஸ்ட் வரும். யூஸ்வலாக நம்ம சேர்க்குற அதே மசாலா பொருட்கள் தான். ஆனால் இதில் ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் அதிக அளவில் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது நடுவில் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு ப்ராசஸில் என்னென்ன செய்யணுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இறாலை க்ளீன் பண்ணுறப்போ உள்ள அந்த நீளமாக கருப்பு கலரில் நூல் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டா தான் பிரியாணியில் சேர்க்குற இறால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது பிரியாணி பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு கண்ணாடி பதத்தில் வதக்குவோம். ஆனால் இந்த நாகூர் பிரியாணியில் வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலரில் வதக்கி அது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால தான் இதோட ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா அரிசி, இது ரெண்டுத்தில் எதில் வேணாலும் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது வதங்குற நேரம்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். தக்காளி இதுக்கு பேஸ்ட்டாக அரைக்கிறத விட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். இதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அன்னாசி முக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதை போட்டு பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்க தக்காளியை வதக்க போகிறோம். தக்காளி நல்லா சாஃப்டாகி அதில் இருக்க ஜூஸ்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருட்களை சேர்க்கணும். நான் மினிமம் குவான்டிட்டியில் தான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் அதிக அளவில் செய்யணுன்னா இதில் இருக்கிற பொருட்களை அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். நீங்கள் இது குக்கரில் செய்கிறத விட இது மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சால் தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா நீளமாக கட் பண்ண 3 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் 1-2 கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சுத்தம் பண்ண இறாலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் அளவுக்கு பெரட்டினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணுன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். இறால் வதக்கிட்டு உடனே நம்ம இம்மீடியட்டாக தயிர் சேர்த்துட்டோன்னா இறால் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் வறுவல் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நெத்திலி மீன் வறுத்துருக்கேன். நெத்திலி மீன் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா மசாலா தடவிட்டு வறுக்கிறப்போ பூண்டு நல்லா நசுக்கி எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் மீனை போட்டு வறுத்தோன்னா கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். அதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாகூர் பிரியாணிக்கு அவங்க செய்கிற இந்த நெத்திலி ஃப்ரை சூப்பராக இருக்கும். அதையே நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பச்சை வாசனை போய் அது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோன்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். ஒரு பக்கம் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா எது தேவைப்படுதோ அதை கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். பபிள்ஸ் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி வடிய விட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசியில் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கிளறி கொடுத்துடலாம். இப்போவே நல்ல வாசனை வருது கம்மன்னு. நெக்ஸ்ட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ தான் சேர்க்கணும். யூஸ்வலாக நம்ம செய்கிற பிரியாணியில் வெங்காயத்தை ஆரம்பத்திலே சேர்த்துருவோம். ஆனால் இந்த நாகூர் பிரியாணியில் மட்டும் கடைசியாக வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்ப்பாங்க. இந்த டார்க் கலராக இருக்க வெங்காயத்தோட சாறு அந்த கிரேவியில் இறங்கி அதோட கலரும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி வேக வச்சு நம்ம தம் போடுறப்பவே வீடே மணக்க ஆரம்பிச்சிரும். பிரியாணி ஒவ்வொருத்தருதும் ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அந்த ப்ராசஸில் கொஞ்சம் வேரியேஷன் செய்கிறனால தான் பிரியாணியில் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் வித்தியாசமாக நீங்கள் உணர முடியும். அடுத்தது நம்ம தம் போடுறதுக்கு ஒரு தட்டு வச்சுட்டு வெயிட்டாக ஏதாவது இது மாதிரி ஒரு கல்லோ இல்லை சுடுதண்ணியோ கூட ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் தம்லேயே இருக்கட்டும். இந்த நாகூர் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை இல்லை மட்டன் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் சேர்த்த முட்டை தொக்கு கூட இதுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். கூடவே எப்பவும் போல் ரைத்தா வச்சு இதுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷை இந்த வாரம் சண்டேவே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இது மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிடணுன்னா ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்லேயே நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்படியே இந்த உதிரியாக இருக்கிற இறால் பிரியாணியை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட பரிமாற வேண்டியது தான். பரிமாறத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி, புதினா தழைகளோட கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணோன்னா இன்னும் இதோட வாசனை சூப்பராக இருக்கும். மேலே லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழைகள். அவ்வளோதான், டேஸ்டியான இறால் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஃபேமிலி மெம்பர்ஸோடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.